யாழ்ப்பாணத்தை நோக்கி போகிறோம். இன்றைக்கு முதலாவது நாள். நீர்கொழும்புலேருந்து யாழ்ப்பாணம் நோக்கி போகிற வழியில் இருக்கிற நல்ல இடங்களை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பப்பா மரம் ஒன்று நிற்கிது. நாங்கள் சாப்பிட வந்தாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில், விடிய சாப்பாடு. அதில் இருந்து நாங்கள் பார்க்கக்குள்ளே இருக்கிற சீனரியை தான் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன்னு பாருங்கள். அவ்வளோ வடிவான ஒரு இடம்னு சொல்லி. கடற்கரையோடையே இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. தென்னை மரம் ஒன்று இருக்குது. நல்லா காற்றாக இருக்குது இந்த இடத்துல பாருங்கள். இந்த ரெஸ்டாரண்ட் சிம்பிளாக எடுத்து காட்டுறேன். இந்த ரெஸ்ட் ரூம் அந்த வடிவான இடங்க தெரியுது. அதுதான் இந்த ரெஸ்டாரண்ட் அமைப்பு எடுத்து காட்டுறேன். இந்த ஹோட்டல்லாம் நாங்கள் ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்னாங்க. இதுதான் இடம். இந்த ஒரு இடம். இந்த இடம் பாருங்க, இப்படி டிசைனாக அவ்வளோ போல் தொங்க விட்டுருக்காங்க. வந்து இந்த ஸ்ரீ யானண்ட இந்த கடையில் நாங்கள் உடுப்பு வாங்கினாங்க பாருங்கள். இந்த கடை இந்தியன் ப்ராடக்ட்கள் கணக்கு இருக்குது. இந்தியன் சாரிகள் அதெல்லாம் இருக்குது. நல்ல கடை உண்டு. ஃபாரினில் பார்த்த மாதிரியே நல்ல வடிவான கடை உண்டு. எனக்கு முன்னுக்கும் பார்க்கிங் ஏரியா இருக்குது. பார்க்கிங் விடக்கூடிய மாதிரி வசதிகள் இருக்குது. இன்றைக்கி நல்ல வெயில் இங்கே ஸ்ரீலங்காவில் நல்ல காலநிலையாக இருக்குது. நாங்கள் அப்படியே தொடர்ந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி போகிறோம். போகிற வழியில் இருக்கிறதுனால இதெல்லாம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ரோட்டோட லக்கி ஆஃபீஸ் கண்ணாடி கடை ஒன்று இருக்குது. அதனால் ஷாப்பிங் ஏரியா. நடந்து தெரிய ஆசையாக இருக்குது இந்த இடங்கள்ல எல்லாம். வெக்கியன்றோடைய காலையில் பெருசாக ஷூ போட தேவையில்லை. செருப்போடையே தெரிகிறேன் நான். இங்கே நான் போட்டிருக்கிறேன் செருப்பு. இந்த செருப்பு தான் போட்டிருக்கிறேன். செருப்போடையே தெரிகிறேன். நீங்கள் நான் இங்கே நல்ல இதுவும் ஷாப்பிங் ஏரியா தான். சிட்டி பஸ் போகுது. இதில் ஷாப்பிங் கடைகள் எல்லாம் இருக்கிறபடியால் அதெல்லாம் சிங்கள பேர் போட்டிருக்கனால ஷாப்பிங் ஏரியா இருக்குது. ஃப்ராக்ஸ் சின்ன பிள்ளை இந்த உடுப்புகள் எல்லாம் இருக்குங்க. எவ்வளோ உடுப்பு கடைகள் இருக்கு. பார்க்க நல்லா இருக்கு. இந்த ரோடு கொஞ்சம் டிராஃபிக்கான ரோட்டாகவே இருக்கு. நீர்கொழும்பு நம்மளுக்கு ஒரு பிளே கிரவுண்ட் ஒன்று இருக்கு. நிகம்பு நினைக்கிறேன். நிகம்பு டவுன், பெரிய டவுன். என்ன கடைகள் எல்லாம் இருக்கு. உடுப்பு கடை, சாப்பாடு கடை. அது அந்த பேக்குள்ள இருக்கு.
பிரியாணி சோறு ஆர்டர் பண்ணியிருக்கிறோம் கொண்டு போகிறதுக்கு சாப்பிட்றதுக்கு. பாருங்க அந்த பிரியாணி கறி பீஃப் பிரியாணி. அந்த கடையின் பேரை தான் நம்ம உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு பெரிய கடை ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த கடையெல்லாம் எடுத்துனாங்க. அதில் வடிவான போட்டெல்லாம் போட்டிருக்கு. நாங்கள் வச்சுருந்த விதமான பிரியாணி ஐட்டங்கள் இருக்குன்னு சொல்லி இந்த கடையெல்லாம் எடுத்து நாங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். இந்த கடையில் முன் பக்கம் இப்படி தான் இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு விதமான சாப்பாடுகளும் இங்கே இருக்குது. இந்த கடையின் ஆப்போசிட் முன் பக்கம் இது முன்னுக்கு செய்து இந்த பின்னால் இதில் வச்சு சாப்பாடு சமைச்சு கொடுக்குறாங்க. Thank you for watching my video.